நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நம்ம சுடரை வேற மாற்றிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஓல்டு சுடர் பிடிச்சிருக்கா இல்லை இப்போ நம்ம வந்து அபி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு எழிலும் சுடரும் பேசிகிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழில் சுடருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு இந்துவையும் தீபாவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு முகத்துலலாம் கச்சிப்பெல்லாம் கட்டியிருக்க, எதுக்கு இந்த கோலம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம இந்து கேட்டதுமே மாட்டினானா நான் தானே மாட்டுவேன், நீங்கள் தான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, அப்படியே கமுக்கினியாட்டம் இருந்துக்கிருவீங்க, நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போக முடியாதுல்ல, அதுக்கு தான் இது, அப்படியே சப்போஸ் வந்துட்டு இடிச்சாங்கன்னு இந்த கார் தெரிஞ்சாலும் நான் தெரிய மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இலவோ நீ என்னத்தையாவது ஓட்டு, அவளை கரெக்டாக இடிச்சா மட்டும் போதும், பிளானை சொதப்புன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க மேம், அதெல்லாம் நான் ஒன்றும் சொதப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வர்ற பக்கத்தில் போகிறாங்க. இங்கே பாரு அந்த போய்கிட்டு இருக்காங்க பாரு, கரெக்டாக சுடரை மட்டும்தான் மோதணும், மாற்றி கீத்தி எழில் பக்கம் கார் போச்சு அவ்வளோதான் உன் கொண்டு நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசுங்க, அப்போ நீங்கள் வந்து ஓட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா சொன்னதும் முடிஞ்சா ஓட்டியிருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்துவும் கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி பேச்சு தான் இருக்குது, வீச்சு இல்லையே, ஒழுங்கா அப்போ வண்டி ஓட்டு ஒழுங்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது மாதிரியே வந்துட்டு தீபா போய் கரெக்டாக சுடரை மோதிர, அப்போது சுடர் வந்துட்டு பார்த்துடுறாங்க. எலியில் ஒரு தள்ளி விட்டுட்டு அவங்க வந்துட்டு அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு அங்கிட்ட விழுந்த எலிலுக்கு கை வேற லைட்டாக முறிஞ்சிடுது. ஐயோ கையை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வலியால் பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்க. சரி நம்ம பக்கம் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துச்சு, சுடர் எங்கன்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்த்தா சுடர் வந்துட்டு அப்படியே பேன் கிடக்குறாங்க மயங்கி விழுந்து. ஐயோ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்துட்டு தக்க பக்கம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சுடர் பேச்சு முச்சே இல்லாமல் அடிபட்டு கிடக்க, ஐயோ சுடர் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை தூக்கி வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. தூக்கி அப்புறமேட்டி வந்துட்டு மேம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிதான், அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிட்டு அந்த திக்க வந்துட்டு ஓரத்தில் வண்டியை போடு, நீ முதல்ல அங்கே போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எங்கே இருக்க சொல்கிறீங்களா, நீங்கள் வேணால் இருந்து பாருங்கள், நான் நைஸாக நகல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஓரத்தில் வண்டியை போட்டுறேன். இந்து வந்துட்டு இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஆவி இந்து நிற்கிறது வந்துட்டு யாருக்கு தெரியாதா, அதனால வந்துட்டு பக்கத்தில் இருந்து சுடர் அந்த அடிபட்டது காரில் ஏற்றி கொண்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிளான் சக்ஸஸ், இனிமேல் சுடர் வந்துட்டு வெளிநாடு போக மாட்டா, அந்த மனோகரி ஆட்டத்தை அடக்க நம்ம இப்படி ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கடவுளே ஏதோ பெரிய அடிபட்டுறக்கூடாது சுடர், அவள் பாவம் என் குழந்தைங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, சுடர் மன்னிச்சிட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலம்பிகிட்டு இருக்கு. அங்கிட்டு வந்துட்டு எழில் சுடர் ஆஸ்பத்திரி கூட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிடுது.